வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. யூடியூப்பில் இந்த 2025 புதுசாக ஏகப்பட்ட அப்டேட்டு கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் வந்துக்கிட்டே இருக்குது. டெய்லி ஒரு அப்டேட்டு, என்னென்ன புரியல. அதெல்லாம் படித்து ஒன்றுன்னா படித்து புரிஞ்சுக்கணும். அந்த அப்டேட்டை பற்றி ஒன் பை ஒன்னாக யூடியூபர்ஸும் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் எத்தனை அப்டேட் தான் அப்படிங்கிறது புரிய மாட்டேங்குது. ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்திருக்கு. நீங்கள் அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. வீடியோ போடும்போது அந்த மாதிரி காப்பிரைட் வராமல் அந்த அப்டேட்டில் என்ன சொல்லியிருக்கான்னு அதை நோட் பண்ணி அதுக்கப்புறம் வீடியோ ப்ராப்பராக போடுங்க. போட்டால் கண்டிப்பாக வியூஸு வரும், வராமல் போகாது. இந்த அப்டேட்டுகள்லாம் இப்போ ஒரு 2025 இப்போ ஒரு 2 மாதத்துக்குள்ளே இந்த ஜூலை ஆகஸ்ட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 20 அப்டேட்டு 25 அப்டேட்டு வரைக்கும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் நான். அந்த 20 அப்டேட்டும் நமக்கு ஒரு சில இது நமக்கு அனுகூலமாக இருக்குது. ஒரு சில அப்டேட்டு நமக்கு புரிய மாட்டேங்குது அது என்ன அப்படிங்கிறது. நம்ம ஒன்று நினச்சி போட்டோன்னா அந்த அப்டேட்டை படித்து பார்த்துட்டு போட்டோம்னா அதில் வேறு மாதிரி ரியாக்ஷன் ஆகுது. இப்போ நான் என்னோடய சொந்த கண்டென்ட்டே போட்டேன், ஒரு ஷார்ட் வீடியோ. அதில் மியூசிக் யூடியூப்பில் உள்ள மியூசிக்கு தான் நான் போட்டேன். இத்தனைக்கும் ஒரு 6 செகண்டு தான். ஆனால் அதில் காப்பிரைட்னு வரல. இருந்தாலும் அந்த சவுண்டு கட் பண்ணிட்டாங்க. அது என்னென்னு கேட்டால், நாங்கள் கலந்து பேசிட்டு 20 நாளில் மறுபடி போடுறோம், இல்லைன்னா நீங்கள் வேறு ஒரு சவுண்டு மாற்றிக்கோங்க, 20 நாள் கழித்து உங்களுக்கு வர்ற மெயிலை பார்த்துட்டு பண்ணிக்குவாங்கன்னு வருது. அது எனக்கு என்ன ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எப்படியோ இந்த புதுசாக வர்ற யூடியூபர்ஸ் படுற சிரமத்துக்கு ஒரு அளவே இல்லை. அந்த யூடியூபர்ஸை பற்றி யாரும் சொல்கிறதும் இல்லை, கவலைப்படுறதும் இல்லை. ஆனால் யூடியூபர்ஸ் படுற இந்த பிகினர்ஸு என்ன பாடுபடுறாங்க, என்ன கஷ்டப்படுறாங்க. அவங்க வேலைக்கும் போகணும், வேலை பார்த்துக்கிட்டேவும் ஷார்ட் வீடியோ போடணும். ஒரு லாங் வீடியோ வேலை பார்க்கும்போது போட முடியாது. ஒரு ஷார்ட் வீடியோ குறைஞ்சது 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். அந்த 1 மணி நேரத்தில் தான் அவங்க அந்த வீடியோவை ரெடி பண்ணி போடணும். அதுக்குள்ளே எவனாவது ஆஃபீஸ்லேருந்து எவனாவது குறைஞ்சிட்டான்னா அப்படி ஸ்டாப் பண்ணிக்கணும். அப்படி அந்த ஒரு மணி நேரம் சில நேரம் 2 மணி நேரமாக ஆயிரும். என்ன நினச்சிருப்பாங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 4 ஷார்ட் வீடியோ போடுவோம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருப்பாங்க. ஆனால் என்ன நடக்கிறது என்னென்னா, ஒரு வீடியோ போடுவான். ஒரு வீடியோ போடத்தான் முடியும். அதுக்குள்ளே ஏகப்பட்ட இடைஞ்சல்கள், வேலை எல்லாம் இருக்கும். அது அவ்வளவு கஷ்டப்பட்டு மறுபடி இந்த லஞ்சு டயத்தில் சாப்பிடாம கூட வீடியோவை போட்டு அதுக்கப்புறம் அவதியாக சாப்பிட்டு வேலை பார்ப்பாங்க. அப்புறம் வீட்டுக்கு சாயங்காலம் 5-6 மணி ஆயிரும். வீட்டில் போனால் வீட்டு பிரச்சனைகள். வீட்டில் சில நேரம் இந்த யூடியூப்பில் ஒர்க் பண்ணுறது பிடிக்கவே பிடிக்காது ஒரு சில குடும்பங்களுக்கு. எப்படி இல்லாமல் குடைச்சல் கொடுக்கணுமோ அப்படிலாம் குடைச்சல் கொடுப்பாங்க. நம்ம ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக ஒரு இதை பண்ணுவாங்க, ஒரு வேலையை சொல்லுவாங்க. இல்லைன்னா தடாப்படான்னு சத்தம் போடுவாங்க. எந்த நேரம் ஃபோனை நோண்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டே இருந்தா இப்படி இதுக்கு தான் உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா? வீட்டில் எத்தனை வேலை இருக்குது, அதெல்லாம் யார் செய்கிறது? உங்கள் வேலையாவது நீங்கள் செய்யணும்ல அப்படின்ட்டு போட்டு வீட்டில் பிடிச்சி சத்தம் போடுவாங்க. இத்தனையும் மீறி இந்த யூடியூபர்ஸு பிகினர்ஸு வீடியோ போடுறாங்க. ஒரு சிலர் ஜெயிக்கிறாங்க.
ஆனால் ஜெயிக்கிறதுக்கு ஒரு சிலருக்கு 6 மாதத்துக்குள்ளே ஜெயிச்சிருவான், ஒரு சிலருக்கு ஒரு வருஷத்துக்கு மேலேயே ஆகும், இல்லை 2 வருஷம் கூட ஆகலாம், 3 வருஷம் கூட ஆகலாம். இந்த என்னை பொறுத்த மட்டும் என்னோடய அனுபவம் என்னென்னா, சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஈஸியாக கொண்டாந்துடலாம். நான்லாம் ஒரு 2022 ஆரம்பித்தேன். அப்புறம் ஒரு பைக்கில் போகும்போது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி கீழே விழுந்து ஒரு வலது பக்கம் கண்ணம் எலும்புகள்லாம் உள்ளே பூரா கிராக் ஆகிடுச்சு. கிராக் ஆகி பிறகு ஹாஸ்பிட்டலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக ட்ரீட்மெண்ட்டு பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதோட வேலைக்கும் போனேன். இன்னும் அதனால் இந்த யூடியூப்பில் நான் யூடியூப் ஒர்க் வந்து சுத்தமாக குறைஞ்சி போச்சு. அப்புறம் 2024 தான் நான் அதை ஒரு ஜூலை மாதத்துக்கு அப்புறம் தான் ஆரம்பித்து 1000 சப்ஸ்கிரைபர்லாம் ஈஸியாக கொண்டாந்துட்டேன். ஆனால் வியூவர்ஸ் வந்து கொண்டு வரவே முடியல. ஷார்ட்ஸ் வீடியோவில் ரொம்ப சிரமம். ட்ரெண்டிங்காக பார்த்து ஒரு ட்ரெண்டிங்காக வீடியோ போடணுன்னா போட்டால் ஒரு சிலருக்கு வரும், ஒரு சிலருக்கு வராது. இருந்தாலும் மனசில் வந்து ஒரு நம்பிக்கையை கைவிடாதீங்க, நம்பிக்கையோடு செயல்படுங்க. கண்டிப்பாக இன்றைக்கி இல்லைன்னாலும் நாளைக்கு, அதாவது இன்னொரு நாள் நீங்கள் வெற்றி அடைவீங்க. வாழ்த்துக்கள், நன்றி. அப்புறம் வந்து இன்னொரு விஷயம், எங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணு, நான் ஒரு 10 நாளில் மானிட்டைஸ் வாங்கி தந்துடுறேன். எங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணு, 5 நாளில் வாங்கி தந்துடுறேன், இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. இப்படி சொன்னவங்கெல்லாம் யார்? ஃபஸ்ட்டு அவங்க மானிட்டைசேஷன் ஆகிறதுக்கு முந்தி இந்த மாதிரி குரூப்பில் சேரு, அப்படி பணம் கட்டி படி அப்படின்னு சொன்னவங்களெல்லாம் திட்டினவன். அவனுக்கு மானிட்டைஸ் ஆகி அவன் கொஞ்சம் பிரபலம் ஆனவன்னா அவனும் அதே பல்லவியை தான் பாடுறான். அது எங்கே போய் நம்ம வேலைக்கும் போய்கிட்டு இதையும் பார்த்துக்கிட்டு உன்கிட்ட பணம் கட்டி படிக்கிற அளவுக்கு வசதி இருந்தால் ஒரு சாதாரண யூடியூப்பர் எதுக்கு இந்த பாடுபடுறான்? எல்லாருமே அவன் காசை கொடுத்து மானிட்டைஸ் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாமே. அதனால் அதெல்லாம் நம்பாதீங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ, என்ன தெரியுதோ அதை செய்யுங்க. கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. வாழ்க வளமுடன். நன்றி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே அந்த பெல் பட்டனையும் அமுத்துங்க.